அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் வந்து டெய்லி பேசுகிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயம் கற்றுறேன் உங்களுக்கு. அந்த வகையில் நம்ம நீங்களாக பார்க்க போகிறது, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி சீஸ் ஆயிடுச்சு. நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதை பிரிச்சுட்டு அந்த உள்ள என்னென்ன பொருள் போயிருக்கு, அந்த பொருள்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். ஒரு கேம் ஷாஃப்ட்டோ இல்லைனா கீரோ இல்லை வேறு எதுவும் பொருள் எதனா போயிடுச்சுன்னா அது எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த வீடியோ காமிக்க போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தோம், இதுமாரி நீங்கள் இன்ஜின் பிரச்சனை பொருளை காமிங்க, என்னென்ன பொருள் போயிருக்குது எப்படி அசம்பிள் பண்ணுறதுலாம் காமிக்க போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பெல் பண்ணுறீங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டன் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும். உங்களுக்கு நீங்களே வீட்டில் பார்த்து கற்றுக்கணும் தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்ஜினை பிரிச்சாச்சு எப்படி மாற்றுறது, என்னென்ன பொருள் போயிடும் காமிக்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோ நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் நாய்ஸ் வண்டி தான். இப்போ அந்த இன்ஜின் தான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு எப்படி நாய்ஸ் வந்துச்சுன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது டைட்டாக இருந்தால் பிளாஸ்டிக் ஹேமர் யூஸ் பண்ணி தட்டிங்க. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு சவுண்டு வந்தது இதுதான், இந்த கிராங்க் ஷாஃப்ட் தான் இது. இது நம்ம வெளில எடுத்து தெரியும். இந்த வெளில எடுத்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் வெளில. இதில் பாருங்கள், இப்போ எந்த ஷேக்கு இந்த நாய்ஸாக இதில் இந்த கை போய்ட்டுருக்கு. இவ்வளோ ஷேக் இருக்கும்போது நம்ம போரில் ஸ்கோரிங் விழும். அந்த பிஸ்டன் வந்து கண்டிப்பாக போரில் போய் மாட்டிக்கும். எதுங்களா தெரிஞ்சது ஃபுல்லாக தெரிஞ்சு போயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம புதுசாகவும் போடலாம். இப்போ இந்த ஷேக் பாருங்கள், இந்த ஷேக்காலன்னா இப்போது நம்ம இதை ஒன்றியே மாற்றக்கூடாது. ஏன்னா இன்ஜின் பிரிச்சாச்சு, திருப்பி நம்ம பிரிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகணும். ஓகேங்களா, அந்தமாரி நம்ம ரெடி பண்ணோம் இன்ஜினில் பண்ணால். அப்போ இந்த சைடில் ஒரு பேரிங் இருக்குல்ல, இந்த பேரிங்கு இந்த கை, இதை வண்டி நம்ம ரீகண்டிஷன் பண்ண போகிறோம். ஆனால் போரை புதுசாக தான் போட போகிறோம். போர் வண்டி எப்பவும் ரீகண்டிஷன் பண்ணாதீங்க. கிராங்க் ஷாஃப்ட் வண்டி இந்த கை மாதிரி இந்த 2 பேரிங் மாதிரி போட்டாவே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கரெக்டான சர்வீஸ் மெயின்டைன் பண்ணால். ஓகேங்களா, ஓகே, நான் இதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு மாட்டும் போது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம கேஸெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன், நான் இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ இன்ஜின் மாட்ட போகிறோம். ஆனால் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார், இதுமாதிரி இன்ஜின் மாட்டும் போது எந்தெந்த பொருள்லாம் வீக்காக இருக்குன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பார் சொல்லி கேட்டிருந்தார். இங்கே பாருங்கள், இது வந்து கவுண்டர் ஷாஃப்ட் இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இப்படி வராது. ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும் கவுண்டர் ஷாஃப்ட்டில், மெயின் ஷாஃப்ட்டில் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும். இந்த கீர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு கோடு மாதிரி வரும். அந்தமாரி கோடு போட்டால் தான் கண்டிப்பாக இது வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாம் கீர்லையும் பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது, அந்த மார்க் எதுவுமே இல்லை. அதனால் தைரியமாக எந்த கீரையும் மாற்ற வேண்டாம், நம்ம அப்படியே போடலாம். ஓகேங்களா, இது மாட்டும் போது எதுவும் சொல்லியிருப்பேன், கீழே ஒரு வாஷர் வரும், மேலே ஒரு வாஷர் வரும். இந்த கீர் செட்டிங்லாம் இருக்குன்னு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகேங்களா, அதில் மெயின் ஷாஃப்ட்டில் பாருங்கள், மெயின் ஷாஃப்ட் சின்னதாக இருக்கும். செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதுலேயும் பாருங்கள் எந்த ஒரு மார்க்கும் இல்லை, பக்காவாக இருக்குது. செகண்ட் கீரும் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு மார்க்கும் இல்லை. தேர்டு கீர் பாருங்கள், தேர்ட்லேயும் எந்த ஒரு மார்க்கும் இல்லை. மார்க்னால் லைட்டாக சேஞ்ச் இருக்கும், இந்த மெட்டலே லைட்டாக சேஞ்ச் இருக்கும். சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். அப்படியே போட்டிங்கன்னா வண்டி ஓடும், ஆனால் அந்த கீரில் கண்டிப்பாக நாய்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி அம்மி நாய்ஸ் மாரி வரும் அதில். அதனால் கீரை செக் பண்ணி மாற்றுங்க. சமயம் கீரை நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் செகண்டு ஃபோர்த்து அப்படி வேணாலும் மாற்றலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் செகண்டு மாற்றிருங்க, நல்லது தான். ஆனால் இப்போதைக்கு இது நல்லா தான் இருக்குது. ஓகேவா, இப்போ கீர் வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டோம் உங்களுக்கு. இது வந்து கீர் ஃபோர்க்கு, நம்ம கீர் ஷிஃப்டரில் அதுதான் கீர் ஃபோர்க்கு. இது எப்படி செக் பண்ணுறோன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த காடி மாதிரி இது வந்து என்ன ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த கீர் ஃபோர் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல வண்டி பள்ளம் வந்துடும், பள்ளமாக இருக்கும். அதேமாதிரி தான் சைடும் லைட்டாக அந்த மார்க் இருக்குல்ல, இங்கே வண்டி பள்ளமாகிடும். அது இந்த பக்கம் பாருங்கள், இது எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால் நம்ம பழசே தான் போடுறோம், புதுசு மாற்றணும். இது நியூட்ரல் லைட்டு பிளேட்டு, கண்டிப்பாக இன்ஜினை பிரிச்சாவே இது ஒரு விலை 10 ரூபா தான். கண்டிப்பாக இதை மாற்றிடுங்க, பழசே போடாதீங்க. அடுத்ததாக கடைசியாக பார்த்தா கேம் ஷாஃப்ட்டு. ஓகேவா,
இதுமாதிரி சுற்றும் போது எந்த ஒரு நாய்ஸாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், டைட்டாகவும் இருக்கக்கூடாது. சுற்றும் போதே அந்த கையில் உங்களுக்கு ஃபீலிங் தெரியும், உங்களுக்கு ஒரு மாதிரி கடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதை மாற்றி தான் ஆகணும். இப்போ இது எந்த ஒரு மார்க்கும் இல்லை, பக்காவாக இருக்குது. இது எல்லாமே தான் நம்ம பழசாக அப்படியே போட போகிறோம், எதுவுமே மாற்ற போகிறதில்ல. இப்போ வந்து கிராங்க் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் ஓகேவா, இது வந்து புதுசு இல்லை ஓகேங்களா. இது வந்து நம்ம பட்டையில் கொடுத்து நம்ம ரெடி பண்ணது ஓகேங்களா. ரெடி பண்ணது அந்த ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளே பார்த்தீங்க எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ வண்டியில் நீங்கள் ஓட்டின வண்டியில் கட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் இருக்கணும், தவிர மேலே கீழே ஷேக் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஆனால் சைடு ஷேக் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே கீழே ஷேக் இருந்தால் தான் கண்டிப்பாக நாய்ஸ் அதிகமாக இருக்கும். போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்போம் அதை. இந்த பேரிங் புதுசாக போட்டிருங்க, இந்த பேரிங்கும் புதுசாக போட்டிருங்க. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி மாட்ட வேண்டியதான் ஓகேங்களா. இப்போ அசம்பிள் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு சென்டர் கேஸ் வரைக்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த ஷேக் பார்த்துங்க, இந்த ஷேக்கே இருக்கக்கூடாது, பக்காவாக இருக்க. சைடு ஷேக் இருக்கணும், சென்டர் ஷேக்கே இருக்கக்கூடாது, பக்கா இருக்குது. இந்த பேரிங்கை மாற்றிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கேஸில் ஃபிட்டிங் பண்ணலாம். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இது மெயின் ஷாஃப்ட் பேரிங். இது இந்த பேரிங்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் இன்ஜினை பிரிச்சாவே மாற்றி தான் ஆகணும், பழசே ஒன்றே போடாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம இன்ஜின் பிரித்து அடுத்த வாட்டி பிரிக்கும் போது 3 வருஷம் 4 வருஷம் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஓடணும்னா கண்டிப்பாக இந்த பேரிங்கை மாற்றியே ஆகணும். மெயின் ஷாஃப்ட் கண்டிப்பாக இதை மாற்றி ஆகணும். இது ஸ்ப்ராக்கெட்டில் வர பேரிங், இதையும் மாற்றி தான் ஆகணும். அதேமாரி இந்த கேஸில் பாருங்கள், இதுலேயும் கம்பல்சரி பேரிங் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். பழைய பேரிங் ஒன்றி போடாதீங்க. பேரிங் ரேட்டு ஒன்று 100 ரூபா 110 ரூபா அப்படி தான் இருக்கும், தவிர இது ஒன்றே மாற்றாமல் பழசு போடாதீங்க. பழசு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும், திருப்பி இன்ஜின் பெரிய வேலை வரும். இந்த வண்டி எப்படி சீஸ் ஆச்சுன்னு ஒரு இது காமிக்கிட்டேன் உங்களுக்கு. இந்த வண்டியோட ஆயில் ஃபில்ட்ரு, ஒரு கஸ்டமர் வந்து 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்டுறாரு, ஆனால் ஆயில் கரெக்டாக மாற்றுறாரு. அப்போ கூட ஒரு வண்டிக்கு நாய்ஸ் வருது. அப்படின்னா என்ன காரணம்? இந்த ஃபில்ட்ரு. அதனால தான் ஃபில்ட்ரு நான் எடுக்காமல் வச்சுருக்கேன். இந்த ஃபில்ட்ரு எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே, இதில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. எப்படி பாருங்கள், ஒரு ஆயில் கரெக்டாக மாற்றிருந்தா கூட இந்த ஃபில்ட்ரு அவர் க்ளீனே பண்ணல. அதனால் நான் ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் ஆயில் நம்ம எட்டுக்கு போயிட்டு வரணும். அப்போ அந்த ஆயில் வந்து மேலே போகாது. அதெல்லாம் நான் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் கம்மியாகிடும், இந்தமாரி போரில் பிரச்சனை வரும் ஓகேங்களா. அதனால் ஆயில் மாற்றும் போதெல்லாம் இந்த ஃபில்டரை கட்டி கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. நீங்கள் 2 மாதம் ஒரு வாட்டி இல்லை 2000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நீங்கள் ஆயில் மாற்றினே இந்த பிரோஜனமே கிடையாது. ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு லூப்ரிகேஷன் போகும் ஓகேவா. இங்கே பாருங்க எதுங்க எப்படி இருக்கு பாருங்க, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்தமாதிரி க்ளீனாக இருந்தால் தான் ஆயில் நல்லா சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம சென்டர் கேஸ் வச்சு மாட்ட வேண்டியதான். ஓகே, இப்போ கவுண்டர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் இருக்குல்ல, இது கீழே தான் ஃபஸ்ட்டு போர்க்கு உட்காரும் ஓகேங்களா. இப்படி உட்கார இருக்கும் கவுண்டர் ஷாட்டில். இது அப்படியே இன்ஜின் உட்கார வேண்டியதான். இதுமாரி மாட்டி சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கணும் ஓகேங்களா. இப்போ மெயின் ஷாப்பில் இதில் கட்டு பார்த்தீங்களா, இதில் தான் இன்னொரு கோர்க்கு கரெக்டாக வந்து உட்காரும். ஓகேங்க, இப்போது நம்ம கீர்லாம் பக்கம் உட்கார வச்சாச்சு. தெளிவாக பார்த்துனீங்களா எப்படி நான் உட்கார வச்சுன்ட்டு, அந்தமாரி தான் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இப்போ நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டை அசம்பிள் பண்ண வேண்டியதான். இதுமாரி ஃப்ரீயாக இருக்கணும் ஓகேங்க. ஓகே, இப்போ நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டை அசம்பிள் பண்ணோம். இதுமாதிரி கேஸில் உட்காந்தோன்னா இதுமாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் ஓகேங்களா. இது கிராங்க் ஷாஃப்ட்டு கரெக்டாக லூப்ரிகேஷன் தான் கண்டுபிடிக்க நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுவோம், இது வழியாக ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றினா இந்த கையாண்ட ஆயில் வரும் ஓகேங்களா. கொஞ்சமாக ஊற்றி ரொட்டேஷன் பண்ணினே இருக்கணும், இந்த ரொட்டேஷன் பண்ணினே இருக்கணும். இது ரொட்டேஷன் பண்ண இந்த சைடில் ஆயில் வந்துடும்.
ஓகே, இதை மாட்டும் போது இதில் லூப்ரிகேஷன் பண்ணுறோங்க. ஓகேங்களா, இதுங்க ஆயில் இந்த கையால் ஆயில் வந்துடும். இதுங்க ஆயில். ஓகேங்களா, இந்த சைடு வந்தால் ஓகே பக்கா வரும்னு அர்த்தம். ஆயில் வரலன்னா கண்டிப்பாக பண்ணது சரியில்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக திரும்ப சீஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் மாட்டும் போது 1க்கு 10 வாட்டி கரெக்டாக செக் பண்ணி மாட்டுங்க. இந்த பேரிங் மேலே ஆயில் ஊற்றிடணும். கியர் மேலாம் ஓகே. ஓகே, இப்போது இந்த சைடு ஒரு டபுள் பின் வரும், அதே இந்த சைடு ஒரு டபுள் பின் வரும். இது கேஸ் கட் நவராமல் இருக்கிறதுக்காக அந்த டபுள் பின் போடணும். இதில் வந்து கண்டிப்பாக பேஸ்ட்டு போடாதீங்க. ஓகேங்களா, பேஸ்ட்டு போடக்கூடாது. கேஸ் கட் வந்து கிரீஸ் கூட அப்ளை பண்ணலாம். கிரீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த கேஸை மாட்டும் போது கேஸ் கட்டு விலகாமல் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் பேஸ்ட் ஒண்டி போடாதீங்க. அதெல்லாம் காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிரீஸே போடுங்க, பேஸ்ட்டு போடாமல் கிரீஸே போடலாம். ஓகே, இப்போது நம்ம கேஸ் கட்டை போட வேண்டியதான். இது நான் இந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு, ஃபேஷன் ப்ரோது. இது ஸ்பெண்டர் ப்ளஸ். இது அது பார்த்தீங்கன்னாவே எல்லாமே சேம் தாங்க. அப்படியே கிராங்க் ஷாடு, போர், பிஸ்டன் ரிங், சைக்கிள், சிபெட், கேம்சன் எல்லாமே அப்படியே டிட்டோவாக இருக்கும். இப்போ பேர் பர்சன் எங்கே வேணாலும் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ. இப்போ நம்ம சென்ட்ரல் கேஸ் கட்ட வர வேண்டியதான். கேஸு இப்படி மாட்டும் போது இந்த கிக்கரை இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி முறுக்கி கரெக்டாக பாருங்கள். கிக்கரு இந்த பாயிண்ட்டு இதில் உட்காரணும். ஓகேங்களா, அப்போ தான் கேஸ் கரெக்டாக உட்காந்து அர்த்தம். இந்த பாயிண்ட் இங்கே வந்தால் கூட கேஸ் உட்காந்துரும், ஏன்னா கிக்கர் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அதனால் இந்த பாயிண்ட் இங்கே வரணும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், ஒரு போர்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த கேஸ் கட்லாம் கரெக்டாக உங்களுக்கு சீட்டிங்காக இருக்கான்றதுக்கு இங்கே ஒரு போல்டு இருக்குல்ல, இங்கே ஹோல்ஸ், இதில் ஒரு போல்ட்டை ஒன்று சும்மா போடணும். இந்த போல்டு போடும்போது ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரீயாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் கேஸ் கட் கட்டாக தான் இருக்கும். இதுமாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுனாவே ஓகே, சென்ட்ரல் கேஸ் கட்டு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி வேண்டியதான். இப்படி திருப்பினா கூட அந்த கேஸ் கட்டினா விடாது. ஓகே, இப்போ நம்ம எல்லா போல்டும் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக 7 போல்டு வரும். 1 இங்கே 1 2 3 4 5 6 இது 1 7 போல்டை போட்டு நம்ம டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கீர் ட்ரம்முக்கு 10ஆம் நம்பர் போல்டு இங்கே வரும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் அதுக்கப்புறமா மற்ற வேலை பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த 10ஆம் நம்பர் வாஷர் வச்சு வரும். ஓகே, இப்போ எல்லா போல்டையும் நம்ம முதல்ல 8ஆம் நம்பர் போல்டெல்லாம் டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த போல்டெல்லாம் ஒரு சமயம் உங்களுக்கு சைஸு கரெக்டாக மாறி போச்சு, உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் வச்சிங்களேன், இந்த போல்டு எடுத்து வேறு இடத்துல போட்டு பாருங்கள். போடும்போது பொறுமையாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது ஒரு மரம் ஏறி கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கேப் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த போல்டு நம்ம மாற்றி போட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா, அதனால் மாற்றி போடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓவர் டைட் பண்ணி போடாதீங்க. போட்டிங்கன்னா கேஸ் அந்த சைடு உடச்சின்னு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பல பிரச்சனை, ஆயில் லீக் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால் போல்டு மாறிச்சுன்னா கூட கன்ஃபியூஷன் பண்ண தேவை, ஒன்று போட்டு கூட செக் பண்ணலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணலாம். இதெல்லாம் அலுமினியம் கேஸ், அதெல்லாம் ஃபுல் டைட்னா ஓவர் டைட் பண்ணுறாதீங்க. கரெக்டாக ஒரு மீடியமாக நம்மளுக்கே ஒரு grip தெரியும், அந்த இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 10ஆம் நம்பர் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஓகேங்க, இதுமாரி நான் ஏற்கனவே ஃபுல்லாக இதுமாரி செட்டிங்லாம் காமிச்சிட்டேன். இப்போ ஸ்பெண்டர் ப்ளஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எந்தெந்த பொருள் வீக்காக இருக்குது, எந்தெந்த பொருள் நல்லா இருக்குன்னு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்களா, அதனால் ஓகே இப்போ நான் வண்டியில் மாட்டிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் டைமிங் செயின், கிளஸ்ட் பேட்டு, போர் இதெல்லாம் நிறைய நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் தான் எனக்கு வண்டியை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகே வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கும் போது இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.
ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வண்டி இன்ஜின் பிடிச்சாவே என்னென்ன பொருள் போயிருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேன் ஷாஃப்ட்டு இதெல்லாம் அப்படி காமிச்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, வேறு ஏதாவது டவுட் வந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால கொஞ்சம் சின்ன இருக்கிறதால நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியல, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியலனால கண்டிப்பாக எல்லாரும் ரிப்ளை பண்ணுறேன். வண்டியை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம் நம்ம. ஓகே, பை.